அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மன்னார்குடி அருகே கோவில்வெண்ணி சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி அருகே கோவில்வெண்ணி சுங்கச்சாவடியை அகற்றுமாறு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலிருந்து வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ் இணைப்பில் இருக்கிறார். ராஜ், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோவில்வெண்ணி கிராமத்துல தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள் வழியாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த நெடுஞ்சாலையில கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டிச்சும் விவசாயிகள் மற்றும் நீடாமங்கலம் பகுதி வர்த்தகர்கள், பொதுமக்கள் 2 முறை இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் நடத்தியுள்ளனர். இதே போல இது தொடர்பான வர்த்தகர்கள், விவசாயிகள், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர்களுடனும் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். நேற்றைய தினமும் கோட்டாட்சியருடன் திருவாரூரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில இன்னைக்கு கோவில்வெண்ணி கிராமத்துல அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை முற்றுகையிட போவதாக விவசாயிகள், பொதுமக்கள், வர்த்தகர்கள் எல்லாரும் அங்க ஒன்று கூடினர். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள் எல்லாரும் அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். அப்போ பாதுகாப்பு பணியில் இருந்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளை கைது செய்ய முயன்ற போதும் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதனை அடுத்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிராஜ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.